ஆம்பளைங்கிற திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலான்னு கட்டையால அடிச்சு கொண்டு வராத மருந்த நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்றது. வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு காதலிக்கிறேன்னு ஏமாத்துனது. அதுவும் இல்லாம சொந்த அத்தை பொண்ணு தனியா இருக்கிறப்ப எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்குன்னு உருகுனது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆம்பளைங்கிற திமிர் தானே. அதான் அதை அடக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தினமும் கூட இருந்தா தானே முடியும். அந்த ஆம்பளை திமிர அடக்கி உடக்கி ஆம்பளை பொம்பளைன்னு எதுவுமே இல்ல, எல்லாரும் சமம்தான், நான் பண்ணது தப்புதான்னு உணர வைக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன். வித்தியாசமான வீரமங்கை தாங்க நீங்க. அப்படி பார்த்தா நீங்க கூட தான் வீரமங்கை. நானா? ஆமா. கர்ப்பமா இருக்கிற நேரத்திலே காட்டுக்குள்ள போய் யாருக்கும் பயப்படாம அந்த மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நீங்களும் வீரமங்கை தான். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடறதுக்கு பஜ்ஜி போண்டா ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். டேய் போஸ், டேய் என்னடா என்னடா இது? ஏன் உன் முகல அழுக்கா இருக்கு? கை இப்படி காய்ச்சி போய் கிடக்கு, என்னாச்சுடா? என் மாமனாரு செங்கல் சோலைக்கு வந்து வேலை பார்க்க சொன்னார்ல. ஆமா. நான் செங்கல் சோலைக்கு போனா முதலாளியாட்ட ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கண்காணிக்கிற மாதிரி வேலை பார்க்க சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனா அவரு எல்லா வேலையும் கத்துக்கணும், போய் செங்கல் தூக்கு லோடியா இருக்குன்னு அது இதுன்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கிட்டாருமா. என்னடா சொல்ற? அட ஆமாமா. அது மட்டும் இல்லாம வேலை முடிஞ்சோடனே எல்லாருக்கும் தினக்கூலி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் கூலி கொடுத்து வச்சிருக்கேன். ராஜா வீட்டு கண்ணு குட்டி நீ ஒன்ன போய் இப்படி செங்கல் சோலையில வேலை வாங்கி வச்சிருக்காந்தாளு.